ஹாய் ஆல். பெரும்பாலும் என்கிட்ட கேட்கக்கூடியது, என் கிளாஸில் அட்டன் பண்ணுறவங்களா இருந்தால் கூட சில நேரங்களில் மூச்சை அமைதியாக கவனிங்க அப்படின்னு சொல்கிற செஷனை மட்டும் அவங்களால பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க. ஏன் அப்படி, என்ன தான் அப்படி உங்களுக்கு மண்டைக்குள்ள ஓடுது அப்படின்னு கேட்கும்பொழுது, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது, இல்லை ஓவர் திங்க் பண்ணுறேன் நான், ஏகப்பட்ட சிந்தனைகள் எங்கேயாவது டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொல்வேன் கிளாஸில் அப்படின்னா, ஒரு 3 மினிட்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். அந்த 3 மினிட்ஸே என்னால் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓவர் திங்கிங் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஐடியா எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இதுதாங்க ட்ராபேக்கு. என்னென்னா, நம்ம ஃப்யூச்சரில் என்ன ஆகும், இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனை வச்சே நம்ம ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்குமோன்னு முடிவு பண்ணி பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு அனலைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடக்கிறது என்னவோ பார்த்திங்கன்னா 20% இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு சோகமாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு நீங்கள் யோசித்து தான் அந்த ஃப்யூச்சரை நீங்கள் ஒரு மாதிரி கஷ்டமாக ஆக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் நடக்கவே நடக்காது. ஆனால் நீங்கள் அது நடந்துருமோன்னு அந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங்கை கொடுத்து அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு உயிர் கொடுத்து நீங்களே வர வைக்கிறீங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அது தானாக வராது. நீங்கள் உயிர் கொடுத்ததுனால தான், அந்த எமோஷனல் ஃபீலிங் கொடுத்ததுனால தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு மாணவன் வந்து தன் குரு கிட்ட போய், இந்த மாதிரி எல்லாமே எனக்கு கற்றுக்க முடியுது, எல்லாமே என்னால் பண்ண முடியுது, ஆனால் சிந்தனை மட்டும் ஒரு நிலையாக இல்லை, என்னால் வந்து மெடிடேஷன் மட்டும் ஒழுங்காக உட்காந்து பண்ணவே முடியல, சிந்தனை சிதறிக்கிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு குரு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கை அளவு கல்லுப்பை எடுத்து கொடுத்து, இதை தண்ணியில் கரைச்சி குடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரு கை உப்பை எடுத்து ஒரு குவளையில் தண்ணியில் கரைச்சி தண்ணியை வந்து குடிக்கும் பொழுது பயங்கரமாக உப்பு கரிக்குது குருவே அப்படின்னு சொல்லும்பொழுது, சரி இதையே எடுத்துகிட்டு போய் ஒரு நதியில் கரைச்சி குடி அப்படின்னும்பொழுது, ஒரு நதியில் கலந்து அந்த உப்பை வந்து கலந்துட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிச்சு பார்க்குறாரு. அந்த தண்ணி வந்து உப்பு கரிக்கல, நல்லா தான் இருந்தது. இப்போ அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீ எதிர்மறை எண்ணங்கள்னு சொல்கிறல்ல, அது உன் கையளவு இருக்குது, எவ்வளோ வேணால் இருக்கட்டும், அதுக்கு பதிலாக எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்குறியோ அதில் காணா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதிகமாக நம்ம வந்து நல்ல சிந்தனைகளை உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கணும், டெய்லியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த எதிர்மறை சிந்தனைகள் உங்களை விட்டு காணா போகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா, எதிர்மறை எண்ணங்களை உயிர் கொடுத்து அது அதிகமாக உட்காந்து கற்பனை தான் பண்ணுறோமே தவிர, அந்த எதிர்மறை எண்ணங்கள் வரும்பொழுது நம்ம டக்குன்னு டைவர்ட் பண்ணுறதை தவறிடுறோம். அப்படியே அந்த உட்காந்த இடத்துலையே சோகத்தையே, இல்லை பாஸ்டில் நடந்த அந்த ஒரு நிகழ்வை நினச்சி சோகமாகிறது, இல்லை ஃப்யூச்சரை நினச்சி கற்பனை பண்ணிவிட்டு இப்படி உட்காந்துக்கிறது. கேட்டால் ஃப்யூச்சர் பிளான் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஃப்யூச்சர் பிளான்ன்றது என்னென்னா, என் வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும், என் வாழ்க்கை என் கையில் தான் இருக்குது, நான் நினச்சேன் என் வாழ்க்கையை மாற்றலான்னு நீங்கள் உங்களுக்குள்ளே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கை கிட்டத்தட்ட மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படியே இருக்குது, இப்போ இவ்வளோ தான் சம்பளம், என் ஃப்யூச்சர் என்ன ஆகும், எனக்குன்னு ஒரு சொந்த இதுவே இருக்காதா அப்படின்னு இப்படி எதிர்காலத்தை நினச்சி பயந்துக்கிட்டே இருப்போம். நமக்கு கல்யாணமே ஆகாதா, நமக்கு ஜாபே கிடைக்காதோ, இப்படியே போயிடுமா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கு உயிர் கொடுத்து, அதுக்கு எமோஷனல் ஃபீலிங்கை கொடுத்து அதை உண்மையாகவே ஆக்கிடுறீங்க. அதுதான் உங்கள் பிளாக்கேஜஸ். ஸோ நீங்கள் அடிக்கடி அந்த பிளாக்கேஜஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நெகட்டிவ் திங்ஸ் கண்டிப்பாக நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். சுற்றி இருக்க சரௌண்டிங் பீப்புள், நம்ம பார்க்குறது படிக்கிறது எல்லாமே நெகட்டிவ் தான். ஸோ அதனால் நம்ம பாசிட்டிவாக உள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டே இருக்கணும், செல்ஃப் டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் நல்லா இருப்பேன், ஆரோக்கியமாக இருப்பேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், எனக்கு அதுக்கு தகுதி இருக்குது, நான் அதுக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கேன். இப்படி பல விஷயங்களை நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த எதிர்மறை எண்ணங்கள் வரும்பொழுது நீங்கள் இதை சொல்ல அது காணாமல் போயிடும், இது ஜெயிக்கும். ஒரு கட்டத்தில் இது ஆழ் மனசில் பதிஞ்சிடுச்சுன்னா போதும், அந்த எதிர்மறை எண்ணங்கள் வர்றது குறைஞ்சிருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒருத்தவங்க முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது, ஸ்டேஜில் நின்று பேச பயமாக இருக்குது அப்படின்னா, என்னால் முடியும், நான் எல்லார் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது, அந்த அளவுக்கு நான் முயற்சி செய்கிறேன், ஐ டிசர்வ் தட் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிவிட்டு எல்லார் முன்னாடியும் நின்று பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பயம் நடுக்கமே வராது.
இது உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா அது உங்கள் ஆழ் மனசில் போய் நம்ப ஆரம்பிச்சிடும். உன்னால் முடியும், உன்னால் எல்லாரும் முன்னாடி நின்று பேச முடியும் அப்படின்ற ஒரு ஹோப்பை கொடுக்குங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து நம்ம யாருமே பெருசாக பண்ணுறதில்ல. பயம் வருதா, பதட்டம் வருதா, அதை நினச்சி இன்னும் பயம் வந்துடுது. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, பயமாக இருக்குன்னு இன்னும் அதுலேயே மூழ்கிறாங்களே தவிர அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு செய்ய மாட்றாங்க. அப்படியே சொன்னால் கூட சில பேர் 10 நாள் பண்ணுவாங்க, 11ஆம் நாள் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றவாங்க. சில பேர் வந்து ஹோப்னப்போ சொல்லுங்கள் அந்த ஹீல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க 108 தடவை சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல் சும்மா கடமைக்கு டாஸ்க் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் சும்மா பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எந்த வித ஒரு பலனுமே கிடையாது. செய்கிற விஷயங்களை ஆத்மார்த்தமாக நன்றி சொல்லுங்கள், ஆத்மார்த்தமாக ஹோப்னப்போ ஹீலிங் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கோங்க. அடிக்கடி அந்த ஹோப்னப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்ல 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 உங்கள் மனசில் இருக்க பயம், பதம், கோபம் இதெல்லாமே குறையும். நிறைய நல்ல விஷயங்களை கேளுங்க, பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே காதில் வாங்கிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செயல்களில் மட்டுமே ஈடுபட்டுட்டே இருங்க. தயவுசெய்து நியூஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்காதீங்க. நிறைய ஆக்சிடெண்ட்டு, நிறைய இங்கே இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு அப்படி காட்டும்போது நமக்குள்ள ஒரு பயம் உருவாகும். இது மாதிரி பயம் எனக்குமே உருவாகியிருக்கு நியூஸ் எல்லாம் பார்த்ததுன்னா. அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணது தான். நியூஸ் எல்லாம் பெருசாக நான் பார்க்குறதே கிடையாது. இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணும்போது யோசிச்சு பாருங்கள், இப்போது நம்ம திங்க் பண்ணுறது எந்த அளவில் நம்மளுடைய பிளானுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு. அடிக்கடி கான்ஷியஸாக நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுகிட்டே இருங்க. இப்போது இந்த எண்ணங்கள் மூலமா எனக்கு என்ன பலன்? வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஓகே, நான் என்ன பண்ணணும், என் கோலை நோக்கி நான் போகணும், அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிங்க. உங்ககிட்ட உண்மையான திறமை என்ன இருக்குன்னு உங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிங்க. கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டு எனக்கு என்ன தான் வரும்பா, முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறேன் நான், எனக்கு இது பிடிக்கும், ஓகே என்னால் அதை செய்ய முடியுமா, அதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக மனசார சந்தோஷமாக எந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியுதோ அதுதான் உங்களுக்கு வரும் அப்படின்றது எந்த வித டவுட்டும் இல்லை. சில பேர் எல்லாரையும் பார்த்து இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு பண்ணுவாங்க, பட் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எக்கனாமிக்கல் வைஸ் மட்டும் யோசித்து பண்ணுவாங்க. உங்களுக்கு உண்மையாலுமே ஆத்மார்த்தமாக சாப்பாடு, தண்ணி, தூக்கம் இல்லாமல் நீங்கள் அந்த வேலையை பார்க்குறீங்கன்னா அதுதான் உங்கள் பேஷன். அண்ட் உங்கள் எண்ணங்கள் மூலயமா நம்ம வாழ்க்கையை மாற்றலாம் அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே இல்லை. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு பெரியவங்க சும்மா சொல்லிட்டு போல, எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை. உங்கள் எண்ணத்தை மாற்றுங்க, வாழ்க்கையை மாற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸு, ஹோப்னப்போ ஹீலிங் கிளாஸு, அதுக்கப்புறம் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.